கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த முதலாவது வாரத்திலேயும் இந்த ஆராதனையில் ஆன்லைன் சர்வீஸில் உங்களை பார்ப்பதில் கர்த்தருக்குள்ள மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். உண்மையிலேயே நம் தேவன் நல்லவர். ஆமென். அந்த நல்ல தேவனை இருக்கிற இடங்களிலே நம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த முதலாவது சர்வீஸ் ஆண்டவரே, நீ கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து கொடுப்பீராக அப்பா. தகப்பனே, துவக்கம் முடிவும் நீங்களாம் மகிமையடைங்க. உங்கள் நாமத்தை உயர்த்தி கொள்ளுங்கப்பா. பாடல் வேலைகளும் துதி ஆராதனை வேலைகளும் ஆண்டவரே செய்தி வேலைகளும் கர்த்தர் தாமே மகிமையுடையவராக உங்களுடைய நாமத்தை உயர்த்தி கொள்வராக. அதே போல் இந்த ஆன்லைன் சர்வீஸை வாட்ச் பண்ணுற யாரும் வெறுமையாக போகாதபடி கர்த்தர் தாமே கிருபை செய்வீராக. ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதற்கு நேராக என் கண்களை எறிகிறேன் என்ற பாடலை நம் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். காப்பாரீது முதலா எனக்கொத்தாசை வரும்
ஒத்தாசை வரும் பர்வதம் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. 6ஆம் மாதத்திலே இந்த முதல் ஆராதனையில் ஃபர்ஸ்ட் சண்டே சர்மனில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் ஒரு ஆழ்ந்த சத்தியத்தை நாம் கவனிக்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற சந்தியம் பந்தி. பந்தினோடனே கிராமப்புறத்தில் வாழை இலை நீளமாக போட்டு பல வகையான பொரியல்களை வைத்து வறுவல்களை வைத்து சுட சுட சாதம் போட்டு அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு குழம்புகள் வகையான குழம்புகளை ஊற்றி சாப்பிடுவது போல ஒரு நினைவு வரும் பந்தி என்று சொல்லும் பொழுது. இப்போ வாழை இலெல்லாம் போய் தையலெல்லாம் போய் கம்ப்யூட்டர் எல்லாம் வந்துட்டு போகிற போக்கில் என்ன இலை வரும்னு தெரியாது. ஆனால் அந்த பந்தியில் மாற்றம் வரும். இப்போ நம்ம பார்க்குற பந்தியில் ஒரு நாளும் மாற்றம் வரப்போகிறதே கிடையாது. ஆனால் மாற்றம் எங்கே வரணும்? பந்தியில் இல்லை, பந்தியில் போகிறவங்களுக்கு தான். ஓகே, நம்ம சத்தியத்துக்குள்ளாய் நாம் போவோம். மார்க் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 12வது வசனம். மார்க் 14:12. பஸ்காவை பலியிடும் நாளாகிய புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுகிற முதலாம் நாளிலே அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, நீ பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே போய் ஆயத்தம் பண்ண சித்தமாய் இருக்கிறீர் என்று கேட்டார்கள். இது சிலுவை தியான கூட்டம் இல்லைங்க. நார்மலாக நம்ம ஞாயிற்றுக்கிழமையில எப்படி ஆராதிப்போமோ அப்படி ஒரு ஆராதனை தான். ஆனால் இன்றைக்கு ஏன் இந்த பந்தியை குறித்து பேசுகிறார்? இதிலிருந்து சில விஷயங்களை ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரப் போகிறார். ஓகே, இதுல பஸ்கா என்கிற வார்த்தை ஒரு பெரிய ஹைலைட்டா இருக்கு. இந்த பஸ்காவை பத்தி ஒரு சில விஷயங்களை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த பஸ்கால ஒரு 4 விஷயம் இருக்கு. அதை நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போக நான் வாஞ்சிக்கிறேன். பஸ்கா அப்படின்னா யூதருடைய பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல். பஸ்காவுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டியான கடா. அதுவும் 1 வயசு தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. பஸ்கானா யூதருடைய பண்டிகை, ஒரு ஃபெஸ்டிவல். இந்த பஸ்காக்கு தேவையானது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பழுதற்ற ஆட்டுக்குட்டி 1 வயது தான் இருக்கணும். பஸ்கானா என்ன? எப்படிங்க பஸ்கானா? வாட் மீனிங் ஆஃப் பஸ்கா? பஸ்கானா என்னன்னா, பலியிடுதல் இல்லைன்னா புளிப்பில்லாத அப்பம் சாப்பிடுதல். ரெண்டுமே அதில் வரும். புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாளில் பலியிடுகிற ஒரு காரியத்தை வைத்திருந்தார்கள். சோ பலியும் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையும் இணைந்ததுதான் இந்த பஸ்கா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த பஸ்காவை பலியிடுகிறவர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசாரியர்கள். ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த பஸ்காவுக்கும் இந்த பந்திக்கும் ஒரு நெருங்கின ஒரு தொடர்பு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். பஸ்காவுக்கும் பந்திக்கும் நெருங்கின ஒரு தொடர்பு. அது என்ன நம்ம பார்க்கலாமா? பஸ்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குற்ற நிவாரண, குற்றத்தை மறைப்பதற்காக அல்ல, கழுவுவதற்காக, ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக, குற்ற நிவாரணமாக சிந்தப்படுகிற ஆட்டுக்கடாவின் ரத்தம். அல்லேலூயா. அதுலயும் பாருங்க, பழுதற்ற ஆட்டுக்குட்டியான கடா,
பெண் ஆடு பலியிடப்படாது, அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். பலியிடப்படுவது கடா. நல்லா கவனிங்க, கடா ஆடுதான் அங்கே பலியிடப்படணும். ரைட். இது கொஞ்சம் குறைய பாவத்தை கழுவக்கூடியதா இருந்துச்சு. பந்தி குற்ற நிவாரணமாக சிந்தப்படுகிற கிறிஸ்துவின் குற்றமற்ற இரத்தம் முழுமையாய் கழுவிட்டு, இதுல சிந்தப்பட்ட ரத்தம் கொஞ்சம் கழுவிச்சு. இதுல பஸ்கால. ஆனா பந்தியில சிந்தப்படுகிற ரத்தம் முழுசா கழுவிச்சு. என்னங்க ஒரே மாதிரி இல்லையே, வித்தியாசம் இருக்கு. இதுல ஒரு பெரிய ஒரு நெருங்கின தொடர்பு என்னன்னா, பஸ்காவா இருந்தாலும் பந்தியா இருந்தாலும் சிந்தப்பட்டது ரத்தம். அதுல கொஞ்சம் குறைய இதுல முழுமை அடைகிறது. அடுத்தது, பஸ்காலே அடிக்கப்பட்ட ஆடு ஒரு கடா, ஆண் ஆடு. பந்தியிலே அடிக்கப்பட்ட ஆடு ஒரு கடா ஆடு, அது ஒரு ஆண், இயேசு கிறிஸ்து. ரெண்டுமே நெருங்கின ஒரு காரியம். சோ நியாயப்பிரமாண காலத்துல குற்ற நிவாரணத்திற்காக அடிக்கப்பட்ட அந்த ஆசாரிப்பு கூடாரத்து பலிமேடையில ஒரு ஆட்டுக்கடா. அதே நியாயப்பிரமாண காலத்தை நிறைவேற்றி முடிக்கும்படி, கிருபையின் காலத்தை ஆரம்பிக்கும்படி, இங்க ஃபினிஷிங்கும் ஸ்டார்டிங்கும், நியாயப்பிரமாணம் முடிகிறது, கிருபையின் காலம் ஆரம்பமாகுது. அப்போ முடிவுக்கு தேவைப்பட்டது ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம். கிருபையின் காலம் ஆரம்பிப்பதற்கு ஒரு ஆட்டுக்கடாவின் ரத்தம். அந்த ஆட்டுக்கடாவுக்கும் இந்த ஆட்டுக்கடாவுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அது 5 அறிவு படைத்த 4 கால்களை கொண்ட சாதாரண ஒரு மிருகம். இந்த ஆட்டுக்கடா என்னன்னா, மனுக்குலத்தில் 6 அறிவு படைத்த, மனு அவதாரம் எடுத்த தேவகுமாரனும் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று பெயரெடுத்தவருமான 2 கால்களை நம்மை போல உள்ளவர் இங்க கடாவாக அடிக்கப்படுகிறார். இதுதான் இந்த பஸ்காவுக்கும் பந்திக்கும் உள்ள நெருங்கின ஒரு தொடர்பு. சரி, பந்தி அப்படின்னு பார்க்கும்போது அதுல 2 வகையான பந்தி என்னால பார்க்க முடிந்தது. 2 வகையான பந்தி இருக்கு. அந்த 2 வகையான பந்தி என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று உலக பிரகாரமான பந்தி, மற்றொன்று வேத பிரமாண பந்தி. உலக பிரமாண பந்தி, வேத பிரமாண பந்தி. நல்லா இத கவனிங்க. யாரும் இடையில இத ஆஃப் பண்ணிடாதீங்க. இந்த சத்தியத்தை முழுசா கேட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவா புரியும். அதனாலதான் ரொம்ப பொறுமையா நான் இந்த செய்தியை உங்களோடு நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். இப்போ பந்தியில 2 பந்தி. ஒன்று உலக பிரமாணம் என்றால் வழிமுறைகள், அல்லேலூயா, அல்லது இது இப்படிதான் என்ற ஒரு நியமனம் கொண்டது. அதே போல வேத பிரமாணம், இது கடவுளுடைய நியமனத்தின்படி, அது உலக நியமனத்தின்படி என்று இதிலே பொருள் அடங்குகிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 வகையான பந்தியை குறித்து நான் சொல்லிட்டேன். இப்போ பந்தி என்று நாம் பார்க்கும் பொழுது இதுல சில வகையான பந்திகளை என்னால பார்க்க முடிந்தது. 2 பந்தி. ஒன்று உலக பிரமாணம் நிறைந்த பந்தி, இன்னொன்று வேத பிரமாணம் நிறைந்த பந்தி. இந்த பந்திக்குள்ள ஒரு 4 பந்தி என்னால பார்க்க முடிந்தது. ஒன்று ஆசரிப்பு கூடாரத்திலே பந்தி, 2வது
சூர செடியின் கீழ் தனிமையில் பந்தி. 3 புல் வெளியில் கூடி இருந்தவர்களுக்கு பந்தி. 4 கம்பளம் விரித்த மேல் அறையில் பந்தி. இப்ப 4 பந்தியை குறித்து சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. உலக பிரமாண பந்தி, வேத பிரமாண பந்தி. இந்த 4 பந்திய 2 இப்ப பிரிக்கணும் நம்ம. ஆசரிப்பு கூடார பந்தி, சூரசெடியின் கீழே பந்தி, புல்வெளியில பந்தி, கம்பளம் விரித்த மேலறையில பந்தி. இந்த 4மே மேலே ஏற்கனவே சொன்ன 2 பந்திகளோடு ஒப்பிட்டு அல்லது அதற்குட்பட்ட காரியமாய் இருக்கிறது. எது உலக பிரமாண பந்தி, எது வேத பிரமாண பந்தி என்பதை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இப்போ நம்ம முதல் உலக பிரமாண பந்தியை குறித்து நம்ம பார்க்க போறோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 13 வசனங்களிலே இந்த உலக பிரமாண பந்தியை குறித்து எழுதியிருக்கிறது. அது புல் வெளியில் பந்தி, 5 வார்கோதுமை கொண்ட அப்பம், 2 மீன், வறுத்த பொரித்த மீன். இந்த பந்தி எப்படி உலக பிரமாண பந்தியாக மாறுகிறது என்றால், கிறிஸ்து அங்கே உபதேசம் பண்ணி முடிக்கும் பொழுது நேரம் கடந்து போகிறது. இந்த ஜனங்கள் வழியிலே சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக சீஷர்களை அழைத்து, நீங்களே பந்தி ஆயத்தப்படுத்துங்கள். இவ்வளவு பணம் இருந்தாலும் போதாது, அப்படியே பணம் இருந்தாலும் உள்ள போய் ஊருக்குள்ள போய் வாங்கிட்டு வர நேரம் ஆயிடும், அதனால ஜனங்கள் அனுப்பி விடுங்கன்னு சொல்றாங்க. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு சம்பவம். அப்போ அங்கே ஒரு சிறுவன் இருக்கிறான். 5 வார்கோதுமை அப்பமும் 2 மீனும் அவங்க அம்மா அவனுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க. ஆனா கிறிஸ்துவின் போதனையிலே அவன் மூழ்கி தன்னை மெய்மறந்து இருந்தபடினால கையில இருக்கிற அந்த ஸ்நாக்ஸ் ஃபுட் எல்லாம் அவனுக்கு ஞாபகத்துக்கு இல்லை. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சபைக்குள்ள ஒரே பேப்பரும் கவருமா தான் இருக்கும். ரைட், ஓகே, அது இருக்கட்டும். அன்னைக்கு அந்த பையன் அதை பத்தி யோசிக்கவே இல்லை, மறந்துட்டான். ஆனா அது கிறிஸ்துவின் கரத்தில் போன பிறகு புல்வெளியிலே வரிசையாக அமர பண்றாங்க. எல்லாரையும் உட்காருங்க. அதை ஆசீர்வதித்து பிட்டு அவர்களுக்கு எடுத்து கொடுக்கிறார். 12 கூடைகள் நிறைய அதை மீதம் எடுத்தார்கள். எல்லாம் சாப்பிட்டு திருப்தியானாங்க. இது உலக பிரகாரமான பந்தி. இது எதுக்குன்னா, வழியிலே சோர்ந்து போகாதபடி அவர்களுக்கு ஒரு பலத்தை கொடுக்கும்படியாக, ஒரு ஆக்கத்தை கொடுக்கும்படியான ஒரு பந்தி. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இப்படி அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அதே போலதான் மற்ற காரியங்களும் இருக்கிறது. இப்பொழுது வேத பிரமாண பந்தியை குறித்து நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 18ஆம் அதிகாரம் 3வது வசனம். உபாகமம் 18:3. ஜனத்தினிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருக்குரிய வரத்தாவது, வரத்துனா பங்கு. இப்ப என் பங்கு எங்க, என்னுடைய இது எங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா? பிள்ளைங்க கேட்பாங்க, என்னம்மா எனக்கு மட்டும் கொஞ்சமா, அவனுக்கு மட்டும் நிறையாவா, என் பங்கு இன்னும் கொஞ்சம் கூட கொடுங்க. வீட்டில் இதெல்லாம் பிள்ளைங்களுக்குள்ள நடக்கிற, பெரியவங்களே இப்படி இல்ல, ரைட். அப்போ ஜனத்துக்கிட்ட போயிட்டு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசாரியருடைய பங்கு வரத்தாவது ஜனங்கள் பலியிடும் ஆடு மாடுகளில் முன்னந்தொடையும் தாடையும் இறைப்பையும் ஆசாரியனுக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நியமனம் எப்படி வந்தது பார்த்தீங்கன்னா, மோசையின் மூலமாக உருவாக்கப்பட்டது. நியாயப்பிரமாண காலத்துல
ஏன் இந்த நிலை ஆசாரிப்பு கூடாரத்துல நியாயப்பிரமாண காலத்துல மோசை கொண்டு தேவன் கொடுக்கிறாருன்னா, வந்து பலியிட வர்றவங்க வீட்டில் நல்லா சாப்பிடுவாங்க, திருப்தியா இருக்கும். வயல்வெளியிலேயோ அல்லது வேறு வேலைகள் செய்து பணங்களை சம்பாதித்து அந்த பணங்களை வைத்து தனக்கு தேவையான ஆகாரங்களை உண்டாக்கி கொள்றாங்க. நல்லா கவனிங்க. அப்போ அனுதினமும் ஆகாரம் புசித்து வாழ்க்கையிலே தவறி இழைத்து, தவறு செய்து, குற்றம் செய்து, பாவிகள் என்ற நிலைமையில் இருக்கிறவர்களுடைய பாவத்தை கழுவும்படியாக, சுத்திகரித்துக் கொள்ளும்படியாக உதவி செய்கிறவர்கள் யாரு? ஆசாரியர்கள். ஆசாரியர்கள் யாருங்க? சபையை நடத்துகிற ஊழியர்கள். அவங்க சபைக்குள்ள இல்லைன்னா மக்களை, பிள்ளைகளை, உங்க பாவம் கழுவுறதுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை. இது வேத பிரமாணம். அப்போ உன்னுடைய பாவத்தை கழுவி சாபத்தை போக்கி உன் வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி வெளிச்சத்தை உண்டாக்குவதற்கு உதவியாய் இருக்கிற ஆசாரியனுக்கு நீ கொண்டு வரதுல பங்கு கொடுத்தே ஆகணும். அதை தான் அங்கு வேத பிரமாணமாக கர்த்தர் வைக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ அந்த ஊழியக்காரன், அந்த ஆசாரியனுடைய தேவைகளை சந்திப்பதற்கு, அவனுடைய வயிற்றில் உள்ள அந்த பசி ஆறுவதற்கு, போக்குவதற்கு கர்த்தர் இந்த வழியை உண்டாக்கி கொடுத்தார். இன்னைக்கு எத்தனை பேரு உங்க ஊழியக்காரன் சாப்பிட்டாங்களா? என்ன நிலைமையில இருக்கிறாங்க? எத்தனை பேர் உங்க ஊழியக்கார போன் பண்ணி விசாரிச்சீங்க? உங்க வீட்டுல இருந்து ஒரு சிறு பங்கு எடுத்து உங்க ஊழியக்காரனுக்கு நீங்க கொடுத்தீங்களா? இது வேத பிரமாணம், கட்டளை, நிபந்தனை. நீ வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி உன்னுடைய ஊழியக்காரன் திறப்புலை நின்று தேவனிடத்தில் பரிந்து பேசி உனக்கு உதவி செய்கிறான். மறந்து போயிடாதீங்க. இதுவரைக்கும் நீங்க விசாரிக்கலனா இனிமேலாவது விசாரிங்க. எதையோ ஒன்றை கொடுத்து தாங்குங்க. அதுக்கு தான் தசம பாகம் ஒன்று ஆண்டவர் கொண்டு வந்தார். அன்னைக்கு ஆடு மாடு பலியிடுறதுல இருந்து கொடுத்தாரு. அதுக்கு பின் நாட்கள்ல தசம பாகம் ஒன்று எதுக்கு கொண்டு வந்தாரு? ஊழியக்காரனை போஷிப்பதற்காக. நீ பலி செலுத்துறியா ஒழுங்கா? சரி, இது வேத பிரமாண பந்தி. அல்லேலூயா. இரண்டாவது வேத பிரமாண பந்தி 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வசனங்கள். தழலில் சுடப்பட்ட அடையும் பாத்திரத்தில் தண்ணீர். ஹல்லேலூயா. தழல்ல நெருப்புல சுட்ட அப்பமோ அடை, அதான் அப்பம். குடிக்கிறதுக்கு தண்ணி. எலியாவை குறித்து இங்கே சொல்லியிருக்கு. பயங்கரமான wonderful godly miracles செஞ்சவர். ஒத்தையில நின்று சவால் விட்டு ஜெயித்த மனுஷன். சோர்ந்து போயிட்டார். சூரஷெடி கீழே போய் படுத்திருக்க அந்த நேரம் தான் அவரை தட்டி எழுப்பி தேவதூதனானவர் தருகிறார். திருப்பி படுத்துட்டார். இரண்டாவது விசையாக போஜனத்திற்கான ஆகாரம் திருப்பி கொடுக்கிறார். நான் நினைக்கிறேன், ஆவிலை புடியாய் புரிந்து கொள்ளுகிறேன், ஒருவேளை அது ஜீவக்கனியாய் இருக்குமோ என்று. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுட்டாப்பத்தையும் தண்ணீரையும் எடுத்துக்கிட்டு படுத்து தூங்குனவர். ரெண்டாவது விஷயம், அதே மாதிரி
சாப்பிட்றதுக்கு ஆகாரத்தை கொடுக்குறாங்க. சாப்பிட்டுட்டு படுக்கும் போது அப்போ அவருக்கு ஒரு பதில் உண்டாகிறது. நீ பிரயாணிக்க வேண்டிய தூரம் வெகு தூரம், ராஜாக்களையும் தீர்க்கதரிசி நீ உண்டாக்கணும். அப்போ இரண்டாவது விசை அவர் எடுத்துக்கொண்ட ஆகாரம் 40 நாள் இரவும் பகலும் நடந்து போக பலத்தை கொடுத்தது. முதல் கொடுத்த ஆகாரம் சோர்ந்து விடாய்த்து போயிருந்த அந்த சரீரத்துக்கு ஒரு புத்துணர்வு கொடுத்தது. இரண்டாவதாய் அவர் எடுத்துக்கொண்ட ஆகாரம் தேவனாகி கர்த்தரின் திட்டத்தை உள்வாங்கி அதை நிறைவேற்றுகிற பிரயாணத்துக்கும் காரியத்துக்கும் பலத்தையும் சத்துவத்தையும் தேவ கிருபையும் பெற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரண்டாவது விசை எடுத்த ஆகாரம் தேவ திட்டத்தை முழுசா நிறைவேற்றி முடிப்பதற்கும் அது உதவியாக இருந்தது. இது வேத பிரமாண பந்தி, தேவனை நியமிக்கிற காரியங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்த காரியம் வேத பிரமாண பந்தி. இப்ப 2 பார்த்துட்டோம். மூன்றாவதான ஒரு காரியம் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 முதல் 26 வசனங்கள். 1 கொரிந்தியர் 11 23 முதல் 26 வசனங்கள். நீங்க இருக்க இடத்துல வேதத்தை எடுத்து பாருங்க. அதிலே இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கும். இதை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது இந்த வேத பிரமாண பந்தி. மூன்றாவது என்னன்னா பரிசுத்த பந்தி. 1 ஆசாரியனுக்காக ஆலயத்திலே தேவன் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி அங்கே ஒரு பந்தியை உண்டாக்கி கொடுத்தார். அடுத்தது ஊழிய பாதையிலே அதை நிறைவேற்றி முடிப்பதற்கு பலத்தையும் சத்துவத்தையும் தேவ கிருபையும் கொடுத்தது. மூன்றாவதான வேத பிரமாண பந்தி பரிசுத்த பந்தி. கர்த்தரோடு ஐக்கிய நெருக்கத்தை உண்டாக்குவதற்காக உண்டாக்கப்பட்ட பந்தி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பந்தியை பற்றி சொல்லணும்னா அநேக அதுக்கு சொற்கள் இருக்கு. அதை நான் வருஷப்படுத்தி நான் சொல்றேன். நான் அதுக்கப்புறம் இந்த பந்தியை பற்றி, அந்த பரிசுத்த பந்தியை பற்றி விளக்கமாய் நான் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த பந்தியை பற்றி சொல்ற வார்த்தைகள் என்னென்ன? புது நன்மை, நற்கருணை, திருப்பந்தி, திருவிருந்து, பரிசுத்த பந்தி, கிறிஸ்து நமக்காக மாதிரியாக செய்து காண்பித்த பந்தி, பாடு மரணத்தை நினைவு கூறும் பந்தி, நம்மை சோதித்து பார்க்க கிறிஸ்து நியமித்த பந்தி. இப்படி இந்த பரிசுத்த பந்திக்கு பல பெயர்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பந்திக்கு, இந்த பரிசுத்த பந்திக்கு தேவைப்படுகிற பொருட்கள் 2. 1 அப்பம், மற்றொன்று திராட்சை ரசம். அல்லேலூயா. அப்பம் எதனாலே செய்யப்படுகிறது? வார்கோதுமையை இடித்து மெல்லிய மாவாக மாற்றி அதை அப்பமாக சுடுகிறார்கள். அல்லேலூயா. இந்த அப்பத்தை இயேசு கிறிஸ்து தன்னுடைய சரீரம் என
குறிப்பிடுகிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. அப்பத்தை எடுத்து கரத்தில் எடுத்து பிட்டு, அல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணி அதை எடுத்து பிட்டு, வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொல்றார். அடுத்தது பயன்படுத்துற பொருள் என்னதுங்க? திராட்சை ரசம். திராட்சை ரசம் எங்கிருந்து எப்படி வருது? அந்த பழத்தை நல்லா இடித்து பிழிந்து எடுத்து நல்லா ஃபில்டர் பண்ணணும், வடிகட்டணும். அது என்ன பண்ணுவாங்க? பாத்திரத்தில் எடுத்து நிரப்பிடுவாங்க. ஆனால் கிறிஸ்து இந்த பாத்திரத்தில் பிழிந்து எடுத்த இந்த திராட்சை ரசத்தை, அல்லேலூயா, இந்த ரசத்தை, இந்த ஜூஸை என்ன சொல்றேன்னா, நமக்காக சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் ரத்தம் என்று அதை கொடுத்து இந்த பாத்திரத்திலே பானம் பண்ணுங்கள் என்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து தன் சரீரம் என்றும், திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து தன்னுடைய ரத்தம் என்றும் அவர் சொல்லுகிறார். சொல்லுகிற இந்த தேவ வார்த்தையை நமக்குள் உள்வாங்கி அதை நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அதை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த அப்பமான அது அங்கே கிறிஸ்து இயேசு நமக்காக பிற்கப்பட்ட சரீரத்தின் துணிக்கைகளாக மாறுகிறது. திராட்சை ரசத்தை நாம் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ளும் பொழுது கல்வாரி சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிந்தின அந்த பரிசுத்த ரத்தமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆனா இந்த பந்தியில, இந்த பரிசுத்த பந்தியில வந்து அந்த அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும் திராட்சை ரசமான கிறிஸ்துவின் இரத்தத்தையும் எடுத்துக்கொள்வதற்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. எல்லாரும் வந்து கல்யாண பந்தியில, கிறிஸ்மஸ் பந்தியில, ஐக்கிய பந்தியில, இல்ல நிறைய பந்திகள் இருக்குது. அப்படி வந்து உட்கார்ற மாதிரி இதுல என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. உட்கார்ந்தாலும் பரிமாறப்படாது. ஏன் அப்படின்னா அதுக்கு தேவையான சில தகுதிகள் இருக்கு. தகுதிகள் இருக்குது. இப்போ கல்யாண வீட்டில் விருந்து நடந்துட்டு இருக்கும் போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க, அந்த கல்யாண மண்டபத்தை சுற்றியில் இருக்க சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சின்ன பசங்கள்லாம் போட்டிருக்க அந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட உள்ள வருவாங்க. பந்தியில் வந்து உட்காந்து, டேய் என்னடா இங்கே உட்காந்துருக்க, போ 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 சொல்றாங்களா இல்லையா? ஏன்? அதுக்கேற்ற வஸ்திரம் அவங்க கிட்ட தகுதி இல்ல. சிலெல்லாம் பாருங்களேன், எங்க கல்யாணம் நடந்தாலும் அட்டெண்டன்ஸ் கொடுத்துருவாங்க. அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எங்க எந்தெந்த மண்டபத்தில் எந்தெந்த கல்யாணம் நடக்குதுன்னு. வெஜிடேரியன் எங்க, நான் வெஜிடேரியன் எங்க, லிஸ்ட் போட்டு கொடுத்துருவாங்க. அப்படிப்பட்ட கிருபை உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அவங்களாம் அப்படியே ட்ரிம்மா அடி உள்ள போவாங்க. போகும்போதே இவர்கள் அந்நியர்கள் என்று அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. ஏன்னா திருமண வீட்டாருக்கும் அழைப்பில்லாமல் செல்லுவர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும். அவங்களுடைய முகபாவனையில், அவங்க பேச்சில் ஈஸியாக காமிச்சு கொடுத்துரும். ஒரு திருமண பந்திக்கே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா பரிசுத்த பந்திக்கு எவ்வளோ விஷயம் இருக்கும் இல்ல? என்ன பிள்ளை அப்படி தானே? எல்லாரும் வந்து உட்கார்ந்துடலாம், எல்லாரும் எடுத்துடலாம்னா முடியாது. ரைட். அப்ப என்ன தகுதி வேணும்? 1 கொரிந்தியர் 11:27-31 வசனம் ரொம்ப தெளிவாய் அங்க எழுதி இருக்கிறாரு. அபாத்திரமாய் போஜனம் பண்ண கூடாது. அபாத்திரமாய் பங்கு பெறுகிறவருடைய நிலைகள் என்ன என்று சொல்லி பயங்கரமா இருக்குது, எழுதி வச்சிருக்கிறாரு. இதனால வியாதி வருமா, பலவீனம் வருமா, மரணமே கூட வந்துருமா. நம்மை நாமே நிதானித்து சோதித்து பார்த்தால் நாம் நியாயத்திற்கப்படும். ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார் பவுல். சரி, அப்ப இதுக்கு என்னென்ன தகுதி வேணும்? ரட்சிப்பின் நிச்சயம் வேண்டும். நான் இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி, நீ எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ரட்சிக்கப்பட்டேன்னு பந்தியில கேட்கல, இப்போ உனக்கு அந்த அனுபவம் இருக்கா? இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டது உண்மைதான்.
இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே கழுவப்பட்டது, அவருடைய பிள்ளையாய் மாறினது, ஞானஸ்நானம் எடுத்தது, சபையில் ஐக்கியப்பட்டது எல்லாம் உண்மைதான். ஆனால் அந்த பந்திக்குள் போகும் பொழுது நீ அதுக்குரிய தகுதியில நீ இருக்கிறியா? அனுதினமும் ரட்சிக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. நிற்கிறேன் என்கிறவன் விழாதிருக்க கடவன். அப்போ அந்த பந்தி எடுக்கும் அந்த வினாடியிலே உன் பரிசுத்தம், உன்னுடைய ரட்சிப்பு எப்படி இருக்கிறது? அடுத்து ஞானஸ்நானம் கண்டிப்பா எடுத்திருக்கணும், அது ரொம்ப அவசியமான காரியம். அடுத்தது கரை பிழை திரை அற்றவர்களாக, பாவ நிவர்த்தியை செய்து கொண்டவர்களாக, அல்லது தேவையில்லாத உலக காரியங்களில் ஈடுபடாமல் தன்னை காத்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இல்லைங்க நான் ஆண்டோடைய பிள்ளைந்தான் நீ சொல்லக்கூடாது. எப்படிங்க? நான் ஏசப்பா பிள்ளைங்க, நான் எடுத்துக்கலாங்க. இல்லைங்க, நீ சொல்லாத. இது வரைக்கும் நீ தான் சொன்ன உன்னை பத்தி. ஆனா வேதம் என்ன சொல்லுது? சாட்சியும் ஜீவியும் வாழணுமா. உன்னை பார்க்கிறவங்க உன்னை பத்தி சொல்லணும். ஐயோ இவங்களாங்க உண்மையிலேயே தேவ மகதாங்க, தேவ மகன் தாங்கன்னு உன்னை பத்தி அவங்க சொல்லணும். பிள்ளை, நீயே உனக்கு பேனர் வைக்காத, உனக்கு நீயே கட் அவுட் வைக்காத, ஃப்ளெக்ஸ் பேனர்லாம் உனக்கு வச்சிக்காத. உன்னுடைய ஜீவியம் அது சாட்சியாக கிறிஸ்துவை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்கா? யோசித்து பாரு. வேத பிரமாண கட்டளைகள் எல்லாவற்றிலும் சரியாய் பின்பற்றி கடைபிடிக்கிறவர்களாய் இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நாள் பார்க்க கூடாது. முகூர்த்த நாள் எதுங்க? தேட்டர்ல. ஹலோ. அடுத்தது, ஐயோ நல்ல நேரம் முடிய போதுங்க, கொட்டு மேல கொட்டு மேல கொட்டு மேல சேரல்ல. வெள்ளிக்கிழமை நல்ல நாளுங்க, செவ்வாய்க்கிழமை சி நல்ல நாளே இல்லைங்க சொல்றல்ல. சனிக்கிழமையில நல்ல விஷயம் எதுவும் செய்யக்கூடாது நீ சொல்றல்ல. இன்னும் இப்படி நிறைய சடங்குகள். ஐயோ இந்த இந்த தலைக்கட்டு கட்டணுங்க. வேதம் சொல்லுது, பிள்ளை, வேத பிரமாண கட்டளையை பின்பற்றுகிறவர்கள் இதை செய்ய மாட்டார்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இன்னும் நிறைய விஷயம் இருக்கு. அடுத்தது, சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும். ஆமே. எப்படிங்க? சபையோடு ஐக்கியப்பட்டிருக்கணும். சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்குதுன்னா என்ன தெரியுங்களா? ஒரு உதாரணத்துக்கு, இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த சபையில ஐக்கிய பந்தி, ஐ மீன் இந்த பரிசுத்த பந்தி. அப்போ சபையோடு ஐக்கியப்பட்டிருக்குதுன்னா என்ன தெரியுமா? முடியறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு உள்ள ஓடி வந்து அப்படியே ஒரு முக்காடு போட்டு அப்படியே தோத்துறோம் 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 அப்படியே பந்தியில போய் உட்கார்றது ஐக்கியம் அல்ல சபையோடு. நல்லா புரிஞ்சுக்க பிள்ளை. அது பெண்களா இருக்கட்டும் ஆண்களா இருக்கட்டும். கேட்டா இல்ல நான் அங்க போயிருந்தேன், நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நான் வேக வேக, நீ எவ்வளவு வேகமா வந்தாலும் சபையோட உனக்கு ஐக்கியம் கிடையாது. நீ பந்தி எடுத்தன்னு திருப்தி இருக்கலாம், அந்த பந்தியில உனக்கு பிரயோஜனமே இல்லை, ஆசீர்வாதமே கிடையாது. என்ன மாதிரி ஊழியக்காரங்க கொடுத்துருவாங்க வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி. அதனால உனக்கு ஒரு பிரயோஜனம் கிடையாது, இயேசுவோட ஐக்கியமே இருக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோ. சபையோடு ஐக்கியப்பட்டு இருக்கணும்னா ஆராதனையின் துவக்கம் முதல் நிறைவு மட்டும் இருக்கிறவர்களுக்கு தான் சபையோடு ஐக்கியம். புரியுதுங்களா? உன் இஷ்டத்துக்கு உள்ள வந்து உட்கார்ந்துக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு ஆராதனையில கையை தட்டிக்கிட்டு நானும் வந்துட்டேன், இந்த ஷோவை ஆண்டவர் வெறுக்கிறார், அருவருக்கிறார். அவர்களை குறித்து ஆண்டவருக்கு மன உளைச்சல் உண்டாகும். இப்படி இருந்துகிட்டு பரிசுத்த பந்தியில நானும் பங்கு பெறேன்னா வாட் மீனிங்? என்ன அர்த்தம்? இது கவனமா இருக்கணும். இப்படி துணிகரமான அநேக விஷயங்களை பண்ணிட்டு இந்த பந்தியில சேர்ந்து கொண்டா நிச்சயமா பலவீனம், வியாதி, மரணம். இன்னும் இப்படி சொல்றேன், எவ்வளவு சம்பாதிச்சு நீ கஞ்சத்தனம் பண்ணி நீ மிச்சம் எடுத்தாலும்
அது உனக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஐ எம் சாரி, நான் வருத்தத்தோடு இந்த விஷயங்களை நான் சொல்லிக் கொண்டு இருக்கிறேன். அதனால வேத பிரமாண பந்தி என்பது சாதாரணமானது அல்ல. நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். எனவே இப்படிப்பட்ட நியாய தீர்ப்புகளுக்கு நம்மளை இந்த காலங்கள்ல எப்படியாவது தப்புவிச்சு விடுவித்துக் கொள்ளணும். புத்திமானாய் நடந்து கொள்ளணும்னு இருக்கு வேதத்துல, இல்லையா? புத்தியோடு. அப்போ இவ்வளவு காலம் நீ சத்தியத்தை கேட்டு சபையில ஐக்கியப்பட்டு என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். ஒரு பிரயோஜனம் கிடையாது. உன்னை சரி பண்ணிக்கொள். கர்த்தர் உன்னோடு பந்தி என்கிற இந்த சத்தியத்தின் மூலமாய் கர்த்தர் பேச, இது கடைசி காலம். இப்படியே உன் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருப்பாயானால், வாழ்ந்து கொண்டிருப்பாயானால், நிச்சயமாக நீ கைவிடப்பட்டு போவ, கதறுவ, கண்ணீர் வடிப்ப, குப்பாடு போடுவ. உனக்கு பதில் கொடுக்க ஒருவன் இருக்க மாட்டாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, பந்தி நமக்கு ஏன் ரொம்ப அவசியம்? ஏன் அவசியம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 53, 54 வசனங்கள்ல ரொம்ப அழகா எழுதி வைத்திருக்கிறார். John chapter 6 verse 53 and 54. அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனுடைய மாம்சத்தை புசியாமலும் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணாமலும் இருந்தால் உங்களுக்குள்ளே ஜீவன் இல்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில காலங்களுக்கு முன்பதாய் ஒரு அருமையான கர்த்தருடைய மகளோடு நான் பேசிக் கொண்டிருந்தேன். ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவர்கள் கர்த்தருடைய பந்தியிலே பங்கு பெறாமல் இருப்பதை கவனித்தேன். அவர்களிடத்திலே தொலைபேசியின் மூலமாக, ஏன் மகளே, என்னாச்சு, ஏன் பங்கு பெற மாட்டீங்க? அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு குறிப்பிட்ட காரியத்தை என் தேவனோடு நான் பேசி கொண்டு இருக்கிறேன், அது சரியான உடனே நான் எடுத்துருவேன் அப்படின்னாங்க. அப்படியாமா? நல்ல விஷயம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு மரணம் வந்துட்டுனா என்ன ஆகும்னு கேட்டேன். அவர்கள் திகைத்து போனார்கள். சரிம்மா, உனக்கு மரணம்லாம் வேண்டாம், ஆண்டோடைய வருகை வந்துட்டுனா என்ன ஆகும்? இல்ல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் பரிசுத்தமா இருக்கிறேன், நான் டெய்லி ஜெபம் பண்றேன், என்னால முடிஞ்ச விஷயத்தை நான் பண்ணிட்டு இருக்கிறேன். சோ குட், நான் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேம்மா. ஆனா வேதம் அப்படி சொல்லலையே. மனுஷகுமாரனுடைய சரீரமாகிய அப்பத்தை புசியாமலும் மனுஷகுமாரனுடைய இரத்தத்தை பானம் பண்ணாமல் இருந்தால் உனக்கு ஜீவன் இல்லை. அப்பனா நீ நடப்பினமாச்சே. பிணங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இருப்பதை விட்டு வீட்டுக்குள் இருக்கிறாயே, நாற்றம் எடுக்கிறதே என்று சொன்னேன். அப்ப அதோடைய விளக்கத்தை கேட்டாங்க, எடுத்து சொன்னேன். அதிர்ந்து போனாங்க, உறைந்து போயிட்டாங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேனா? அது நான் நினைச்சது நடக்குதோ நடக்கலையோ, நான் முதல்ல சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. அது நீங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, புத்திசாலிங்க. என்ன, ஐ எம் நாட் கரெக்ட் பர்சன். நீ கரெக்ட் பர்சனா இல்லையான்ற ஓ மனசாட்சிக்கு நல்லா தெரியும். தண்ணி அடிப்ப, தம் அடிப்ப, பாக்கு போடுவ, மாடு மாதிரி மென்னு 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 கீழே துப்பிட்டு கிடப்ப, சண்டை போடுவ, அநியாயமா பணத்தை சேர்ப்ப, மனைவிக்கு துரோகம் பண்ணி, புருஷனுக்கு துரோகம் பண்ணி, பிள்ளைகள் பெற்றோருக்கு துரோகம் பண்ணி, மற்ற தகாத உறவுகளை வச்சுட்டு இருப்பீங்க. நல்லவர்களை போல நடித்து பந்தியில வந்து உட்கார்ந்துருவீங்க. ஆண்டவரும் வாய் செத்த பூச்சில எப்போப்பா எடுத்துட்டு பாடின்னு விட்டுருவாரா? இல்ல, நியாயம் தீர்க்கிறவ. கணக்கு கேட்டாதான் நீ தப்ப முடியாது. உன் மனைவியை நீ ஏமாத்திடலாம், கள்ள உறவுகளை வச்சுக்கிட்டு. புருஷனை நீ ஏமாத்திரலாம், பிள்ளைகளை நீ ஏமாத்திரலாம், பிள்ளைகள் பெற்றோரை ஏமாத்திரலாம், ஊழியக்காரன சபையை நீ ஏமாத்திரலாம். உன்னை படைத்த சர்வ வல்லவரை நீ ஏமாற்ற முடியாது. நீ இதெல்லாம் பண்ணிட்டு பந்தியில உட்கார்ந்துட்ட உடனே அப்படியே தோத்திரம் தோத்திரன்னு சொல்லிட்டு அந்த அப்பத்தை வாங்கி நீ வாயில போட்டனா, அந்த திராட்சை ரசத்தை வாங்கி வாயில ஊற்றுனால
நீ அவருடைய பிள்ளை நினைச்சிடுறியா? மற்றவங்க நினைக்கலாம், மேல இருந்து கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டு இருக்கிறது. தூரத்திலிருந்து நம்முடைய நினைவுகளை அறிந்து இருக்கிறார். உள்ளம் திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவராயிருக்கா. பி கேர்ஃபுல்லி, கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க, விளையாட்டுத்தனமா இருக்காதீங்க. காலம் இனி செல்லாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்பமாகிய கிறிஸ்துவின் சரீரத்தை புசிக்கணும், திராட்சை ரசமான கிறிஸ்துவின் ரத்தத்தை பானம் பண்ணணும். தேவ பிள்ளைகளுக்கு தேவ கட்டளை. புசிக்கவும் பானம் பண்ணவும் இல்லை என்றால், இல்லைன்னா கிறிஸ்துவின் ஜீவன் இல்லாமலே போயிடும். நிறைய புத்திசாலிங்க, நான் தப்பு பண்றேங்க, நான் என்னைக்கு சரியாகிறனோ, நான் என்னைக்கு பரிசுத்தமாகிறனோ, நீ என்னைக்கு ஆகி நீ என்னைக்கு வந்து எடுக்க, அதுக்குள்ள அவருடைய வருகை வந்துருமே, கவனம். நிறைய புத்திசாலி இருக்காங்க. உன்னை பார்த்து ஆண்டவர் நகைத்து கொண்டு இருக்கிறார். பாதாளம் வா மகனே வா மகளேன்னு சொல்லி மேல தாளத்தோடு ஆயத்தமா நின்றுட்டு இருக்குது. உனக்கு டிக்கெட்டே வேண்டாம், விசா வேண்டாம், பாஸ்போர்ட் வேண்டாம், ஃப்ரீ ஜர்னி, ஃப்ரீ ஜர்னி. பந்தி என்கிற இந்த உபதேசம் சற்று கடினமானதுதான், ஆனால் உன் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு தேவையானது. அதனால நான் சரியாயிட்டு வந்து எடுக்கிறேன்ற டயலாக்லாம் இனி வேண்டாம், சரி பண்ணிக்குங்க, வந்து எடுத்துருங்க. அப்படி நீங்க எடுக்காமே இருந்தீங்கன்னா கிறிஸ்துவின் ஜீவன் உங்களுக்குள்ள இருக்கவே இருக்காது. கிறிஸ்துவின் ஜீவன் என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. ரைட். அடுத்தது, நித்திய ஜீவன் கடைசி மட்டும் இருக்கணும்னா, ஐ மீன் என்னதுங்க, கிறிஸ்துவின் ஜீவன் கடைசி மட்டும் உங்களுக்குள்ள இருக்கணும்னா அது எங்க போய் எண்ட் அப்படின்னு தெரியுங்களா? பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிற ராஜ்யத்திலே வந்து பங்கடையுங்கள் என்று சொல்லுகிற ஜட்ஜ்மெண்ட். அல்லேலூயா. பரலோகத்துல போய் நீங்க என்றாரது, அது வரைக்கும் கிறிஸ்துவின் ஜீவன் உனக்குள்ள பூர்ணப்பட்டு இருக்கணும். பந்தின சாதாரண விஷயம் இல்லை. இந்த பந்தியில, இந்த பரிசுத்த பந்தியில பங்கு பெறுகிறவர்கள மட்டும் தான் கடைசி நாள்ல மறுரூபமாக்கி கிறிஸ்துவால எழுப்ப முடியும். என்னங்க சொல்றீங்க? இதுல பார்ட்டிசிபேட் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மறுரூபமா? எப்படிங்க? ஏன் கேக்குறீங்களா? அவங்களுக்கு மட்டும்தான் பப்பா தோ மணவாளன் வருகிறார், கிறிஸ்துவுக்குள் மரித்த பரிசுத்தவான்களே எழுந்தறியுங்கள், கர்த்தருடைய பரிசுத்தவான்களே மறுரூபமாகி ஏறி வாருங்கள் என்று அழைக்கிற அந்த பப்பா அந்த சத்தம் இந்த கம்யூனியன்ல, பரிசுத்த பந்தியில பரிசுத்தமா வேத ஒழுங்கின்படி, சட்டப்படி, நியமனத்தின்படி பங்கு பெறுகிறோட காதுல மட்டும்தான் கேட்கும். புரியுதா? இப்போ இந்த பந்தி எவ்வளவு இம்பார்ட்டன்ட், எவ்வளவு முக்கியம் வாய்ந்தது. அது மட்டும் இல்லைங்க, பந்தியில பங்கு பெறுகிறவர்களை கடைசி நாளில் மறுரூபமாக்கி எழுப்ப முடியுமா? அதாவது பாவக்கரை, ஐ மீன் இதோட விஷயம் என்னன்னா, இந்த பந்தியில பங்கு பெறாதவர்களுக்கு கடைசி நாளில் மறுரூபமாக்கி எழுப்ப முடியாது. முன்னாடி பங்கு பெற்ற எழுப்ப முடியும், ஏன்னா அந்த எக்கால சத்தம் கேட்கும். இந்த இதுல அவர்களை எழுப்ப முடியாதான். ஏன் அப்படின்னா, பாவக்கரைப்பட்டவர்களுடைய பப்பரப்பான் அந்த ஊதுற எக்கால சத்தம் காதுல கேட்காது. பிள்ளை கேட்கவே கேட்காது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர்கிட்ட நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பிரதர், நல்ல ஆவிக்குரிய ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தீங்க, உங்களை நல்லா வளர்த்துருக்காங்க, இப்ப தீய பழக்கத்தில் இருக்கீங்க, விட்டுட்டு ஆண்டவரை நீங்க பிடிச்சிக்குங்க. அட போயா அப்படின்னு சிரிச்சார். சிரிச்சுட்டு ஒரு விஷயத்த சொன்னா, நான் அதிர்ந்து போயிட்டேன். என் பொண்டாட்டி பரிசுத்த மாட்டீங்க, அவர் போகும்போது காலை எட்டி பிடிச்சிக்குவேன், நானும் போயிடுவாங்கன்னாரு.
எவ காலை யார் பிடிக்க? இன்னைக்கு இயேசு காலை பிடிக்கலன்னா அன்னைக்கு நீ போறப்ப பொண்டாட்டி காலை எப்படி பிடிப்ப? ஏன்னா அவ ஆத்துமா மட்டும் தானே போகுது. அதுக்கு உருவமே இருக்காத, தோற்றம் மட்டும்தான் இருக்கும். புரியுதுங்களா? எலும்பு இருக்காத, எலும்பு இருந்தால் தானே கிரிப்பு கிடைக்கும். நீ பிடிச்சன புஷ்கு நீ கீழே இருப்ப, அது மேலே போயிருமே. ப்ளீஸ் லிசன், ப்ளீஸ் லிசன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால இந்த பந்தி என்கிற சத்தியத்தில் இவ்வளோ ஆழமான காரியங்கள் இருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் பரிசுத்த பந்தியை பரிசுத்தமாக ஆசரிக்கலன்னு வச்சுக்கோங்க. இனிமேல் உங்களை ஆயத்தப்படுத்திக்கிங்க. இயேசு சீக்கிரம் வருகிறார். கண்களை மூடுவோமா? ஜெபிக்கலாமா? எங்கள் மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த பரலோக தகப்பனே, உம்மை மனதார துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். பந்தி என்கிற இந்த சத்தியத்தின் மூலமாக அடியானோடும் அடியார்களோடும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரோடும் நீங்க திட்டவட்டமாய் தீர்க்கமாய் பேசின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கிருபை வெளிப்படட்டும், நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகரணங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நாம் அனைவருக்குள்ளும் தங்கி தாபரித்து வழி நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.